ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்குவார். ஆனால் நான் எல்லாத்தையும் பிஜேபிகிட்ட லிங்க் பண்ணி பேசுவேன். அதனால் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக நடந்துக்கணும். அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தில் நடந்துக்கல. இன்னைக்கு அவர் அரசியலில் யாரோ தன்னுடைய எதிரி, தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிற யூகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை திட்டிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறது, எங்களுக்கு இல்லைங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, ஹாஃப் டே லீவ் விட்டுருக்காங்க. எதுக்குன்னா ஹாஃப் டே லீவ் குழந்தைங்களுக்கு? அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க, கொடிசியாக போகிறாங்க, ஒன்றுமே இல்லைங்கன்னா ஒரு 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 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் நடக்கிற நிகழ்ச்சி. முதலமைச்சர் வர்றாங்க, ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்கன்னு. கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் வந்துட்டாங்க, ஏன்ப்பா ஸ்கூலுக்கு போல லீவ் விட்டாங்க. இந்த ட்ராமாவை தமிழ்நாடு முழுசும் பண்ணுறாங்க. ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் பெற்றோர்களுக்கு தெரியும்னு. அதே தான் இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்பு இன்றைக்கி கல்லூரிக்குள் நுழைஞ்சு, இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்சு இதே ட்ராமா அங்கே பண்ணுறாங்க. அதுவும் ஆள் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் உங்களுடைய ஸ்டாலின் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா, தெரியாமல் நடக்குதா, இல்லை யாரோ செய்கிறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா? இன்றைக்கி உதாரணத்திற்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு அரை நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல. எதுக்கு அப்படியே லீவ் விட்றீங்க? குழந்தைங்க படிக்கணும், தீபாவளிக்கு லாங் ஹாலிடே வருது, எதுக்கு லீவ் விட்றீங்க? உங்களுடன் ஸ்டாலின் கேம்பை ஏன் ஸ்கூலுக்குள்ள நடத்துறீங்க? இது எல்லாம் துரதிருஷ்டவசமானது. அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அண்ணே அது ரொம்ப தவறுங்கண்ணே. இங்கே பாருங்கண்ணே, இன்னைக்கு ஐயா திரு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வந்து கோயம்புத்தூருடைய மேம்பாலத்துக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜிடி நாயுடு அவர்கள் ஜாதியெல்லாம் தாண்டி பொது தலைவர். அந்த பாலத்திற்கு பேரை சூட்டணும்னா சரியான நபர். கோயம்புத்தூரில் அந்த பாலத்துக்கு நீங்கள் ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு ஐயா பேர் தான் வைக்கணும். காரணம், ஜிடி நாயுடு ஐயாவுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த பாலம். அங்கே ஒரு தூண் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட ஆயிருக்கும். நாங்கள் அதை மனதார வரவேற்கின்றோம். ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வச்சு அதை மனதார வரவேற்கிறோம். எடிசன் ஆஃப் நம்ம ஊர். நாங்கள் ஜிடி நாயுடு ஐயாவை ஒரு ஜாதியில் அடைக்கிறோமா? இல்லை. நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்டில் கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க. ஏன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை? நீங்கள் கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியலில் வந்து இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, மக்கள் நல்லது பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஜிஓ வச்சுருக்கிறீங்க. அதே போல் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்து பெரிய தலைவர்களாக வந்து யார் பேர் இல்லையே? ரட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்லை, எம்சி ராஜா ஐயா பேர் இல்லை, யார் பேர் இல்லையே? ஏன் இல்லை? முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்து கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு? அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்லை, முக்கியமான தலைவர்கள் பேர் இல்லை. இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சி வைக்கலாமா? எத்தனை நாளைக்கு ரட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க? எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க? அதனால் இந்த ஜிஓவை அரசு வாபஸ் வாங்கணும். எல்லோருக்கும் அவர்கள் பிடித்த பேரை வேற்பதற்கு உரிமை இருக்கிறது. இந்த மாதிரி ஜிஓ போட்டு தான் பெரிய தலைவர்களை மறுபடியும் ஜாதி வட்டத்தில் அடைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. தயவு செஞ்சு மறுபடியும் தமிழகத்தை அந்த ஜாதி வட்டத்தில் அடைக்காமல் பொது பெயர்களை, எல்லோரும் பொது பெயர்கள் தான். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய பேரே வைக்கக்கூடாதுன்னு அந்த ஜிஓட சொல்கிறீங்க. இதை விட கொடுமை என்ன இருக்கும்? நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் பேரில் எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை? கருணாநிதி ஐயா பேர் இருக்குல்ல, இருக்கட்டும், நான் அப்போஸ் பண்ணலீங்கண்ணா. நம்முடைய முதலமைச்சர் பேர் இருக்கட்டும், எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை? தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல தலைவர்கள் பேர் ஏன் இல்லை? அதனால் இந்த ஜிஓ ஒரு கண் துடைப்பு. இதற்கு தலைமைச் செயலாளர் அவங்கெல்லாம் வந்து உடந்தையாக இருக்கிறாங்க. அவங்க பேரில் இந்த ஜிஓ இஷ்யூ பண்ணுறாங்க. இதை விட பெரிய வருத்தம் எங்களுக்கு என்ன இருக்க முடியுங்கண்ணா? நன்றிங்கண்ணா. சார், தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நேற்று நடைபெற்ற அதிமுக பரப்புரை கூட்டத்தில் தாவேகா கொடி பார்த்ததுக்கு கூட்டணி பிள்ளையார் சொல்லின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிள்ளையார் சொல்லி வந்து பாஜக கூட்டங்களை பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணே, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் நான் கிடையாதுங்கண்ணா. நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைங்கண்ணா. அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் இதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் கிட்ட சொன்னதுக்கு பொதுப்படையான கருத்து நான் சொல்லியிருக்கிறேங்கண்ணா. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணங்கிட்ட அதை கேளுங்க, அல்லது எடப்பாடி அண்ணங்கிட்ட கேளுங்க. என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, பொறுத்திருக்கும். அண்ணா 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 இல்லைங்கண்ணா. அண்ணா, எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் 2009 தொடர்பு இருக்குங்கண்ணா. அரசியல் நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு. குறிப்பாக கேப்டன் ஐயா வந்து ஒரு பெரிய மனிதர், அரசியலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தவங்க. 2009 லோக்சபா தேர்தலையே நான் கேப்டன் ஐயாவை அருகிலிருந்து பார்த்துருக்கேங்கண்ணா. சுதீஷ் அண்ணங்கிட்ட அன்னையிலிருந்து எனக்கு நட்பு இருக்குது. 2009 எனக்கு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் சுதீஷ் அண்ணனை பக்கத்தில் பார்த்துருக்கேன், தூரத்தில் பார்த்துருக்கேன். மேடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பு நான் வச்சிருக்கிறேன். அதனால் இந்த குடும்பத்தில் எப்பொழுதும் நட்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக, இந்த குடும்பத்தை மதிக்கக்கூடியவனாக, கேப்டன் ஐயாவுடைய புகழை கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி பாடக்கூடிய ஒரு மனிதனாக வந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் அரசியல் பேசுவதற்காக வரலிங்கன்னா இந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதைக்காக வந்திருக்கின்றேன்.
நன்றிங்கண்ணா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ.